Hello students, today we will see the Unit 19 continuation. Transpiration. Transpiration na Tamil meaning enna அப்படினு பார்த்தோம்னா நீராவி போக்கு. The loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called as transpiration. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாட்டரு லாஸாக வருது, வாட்டர் வேப்பராக வெளியில் போகுது பிளான்ட்டோடைய பார்ட்டு. என்னது ஏரியல் பார்ட்ஸு, அதோடைய லீவ்ஸ் இருக்குது இல்லை, அதில் இருக்கக்கூடிய இலை துளைகள் மூலிமா வெளியில் போகிறது டிரான்ஸ்பேரேஷன் சொல்கிறோம். த லீவ்ஸ் ஹாவ் டைனி மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் கால்டு ஸ்டோமேட்டா. இலைகளில் பார்த்தோன்னாக்கா சின்ன சின்ன இலை துளைகள் இருக்குது, அதை என்னன்னு சொல்கிறோம், ஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரூ தீஸ் ஸ்டோமேட்டா. அப்போ வாட்டர் என்ன பண்ணுது, தண்ணி இது வழியாக அந்த இலை துளைகள் ஸ்டொமேட்டா மூலியமாக எவாப்ரேட் ஆகுது. ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரவுண்டட் பை காட் செல்ஸ். அப்போ ஒரு ஸ்டொமேட்டாவும் எதால் சூழ்ந்து இருக்குது, காட் செல்ஸ். இந்த அவுட்டர் இருக்குது இல்லை, இது பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவோம், காட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் காட் செல்ஸ் ஹெல்ப் இன் ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இப்போ இதில் இந்த ரெண்டு காட் செல்ஸும் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிளான்ஸுக்கு வாட்டரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. பார்த்தோன்னா அது வாட்டர் அதிகமாக இருந்ததுனாக்கா என்ன ஆகும், ஓப்பன் பண்ணி ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி இந்த காட் செல்ஸ் ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த காட் செல்ஸ் ஓப்பன் ஆகி இது வழியாக டிரான்ஸ்பைரேஷனுங்க ப்ராசஸ் நடக்கும். சப்போஸ் வாட்டர் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த காட் செல்ஸ் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா என்னது, இப்போ இது காட் செல்ஸு, இது என்னான்னு பார்த்தோம், ஃபுல்லாகவே இது இலை துளைகள் ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டொமேட்டாவில் இந்த அவுட்டரில் இருக்கிறது இது என்னது, காட் செல்ஸு. இப்போ பார்த்தோன்னாக்கா இது செல்வாலு, நெக்ஸ்ட்டு இது நியூக்ளியஸு, இது ஸ்டொமேட்டா இலை துளைகள். இதுதான் இதை சுற்றி தான் என்ன இருக்குது, காட் செல்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் என்னது, ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி தான் என்ன இருக்குது, காட் செல்ஸ் ரெண்டு காட் செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா குளோரோபிளாஸ்ட்டு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இதெல்லாம் என்னது, வேக்வெல்லு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பைரேஷன், நீராவி போக்குடைய வகைகள். தேர் ஆர் 3 types ஆஃப் டிரான்ஸ்பைரேஷன். என்னது, 3 டைப் டிரான்ஸ்பைரேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பைரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன், லென்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பைரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. பார்த்தோன்னாக்கா என்னது, வாட்டர் ஸ்டொமேட்டா மூலியமா லாஸ் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம், ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90 to 95% ஆஃப் த வாட்டர் டிரான்ஸ்பைர்டு ஃப்ரம் லீவ்ஸ். அப்போ இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பைரேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 90லேருந்து 95% வாட்டரு ஃபுல்லாகவே என்ன ஆகுது, லீவ்ஸ் மூலிமா, இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பைரேஷன் மூலிமா தான் நீராவி போக்கு நடக்குது. கியூட்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ் த்ரூ த கியூட்டிக்கல். புறத்தோலில் இருக்கக்கூடிய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய கியூட்டிகள் மூலிமா டிரான்ஸ்பைரேஷன் நடக்கிறதா என்னன்னு சொல்கிறோம், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லென்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் as vapor through the lenticles. The lenticles are tiny openings that protrude from the box in woody stems and twigs as well as in other plant organs. இந்த லென்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷனில் என்ன ஆகுது பார்த்தோன்னாக்கா வாட்டர் எப்படி லாஸ் ஆகுது, லென்டிகல்ஸ் மூலிமா. இப்போ பெரிய பெரிய மரம்லாம் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய பட்டைலாம் இருக்கும், அந்த பட்டையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த பட்டைகள் மூலியமா இல்லைனாக்கா மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இது மூலிமா என்ன ஆகுது, மரப்பட்டைகள் மூலிமா நீராவி போக்கு நடக்கிறத என்னன்னு சொல்கிறோம், லென்டிகுலர் டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். But transpiration is necessary for the following reason. Transpiration என்னது, ரொம்ப ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. It creates a pulling in leaf and stem.
லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் வந்து இழு விசையை வந்து அதிகப்படுத்துது. புல் அப்படின்னாக்கா இழுக்கிறது. இட் கிரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேர் பகுதியை உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்குது. இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக எதை வந்து சப்ளை பண்ணுது பிளான்ட்டோடைய பார்ட்டுக்கு? மினரல்ஸை வந்து தாது உப்புக்களை வந்து சப்ளை பண்ணுது. இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டை என்ன பண்ணுது? பிளான்ட்டுக்கு டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணுது, சீராக வச்சுக்குது. ஆக்டிவிட்டி 5. Take a plastic bag and tie it over a leaf and place the plant in light. You can see water condensing inside the plastic bag. The water is let out by the leaves. Why does this occur? என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு பிளான்ட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த பிளான்ட்டில் ஒரு பகுதியை மட்டும் பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து கட்டிட சொல்கிறாங்க. கட்டிட்டு அந்த என்ன பண்ணுறோம்? வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து சின்ன சின்னதாக வந்து நீர் துளிகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம். எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதனால் இது நடக்குது? பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்பேரேஷன். என்ன பண்ணுது? வாட்டரை வந்து என்னது அதோடைய இலைகள் வந்து ஃபுல்லாகவே டிரான்ஸ்பேர் பண்ணுது. இலை துளைகள் மூலயமா நீராவி போக்கு வந்து நடைபெறதுனால அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து வாட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? எப்படி வந்து பிளான்ட் வந்து ஏர் வந்து எடுத்துக்குது? The leaves have minute pores called stomata through which the exchange of air takes place. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இலைகளில் சின்ன சின்ன இலை துளைகள் இருக்குது. அதை என்னன்னு சொன்னோம்? ஸ்டொமேட்டா அப்படின்னு சொன்னோம். இதுதான் என்ன பண்ணுது? ஏரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. தீஸ் மைன்யூட் போர்ஸ் கேன் பி சீன் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். இந்த இலை துளைகளை எது வழியாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலிமா, நுண்ணோக்கி மூலிமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்டொமேட்டா. அப்போ ஏர் என்ன ஆகுது? இந்த ஸ்டொமேட்டா இலை துளைகள் மூலிமா கண்டினியூஸாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிளான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் CO2 to O2. பிளான்ஸு எப்படி கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது? CO2லேருந்து O2வாக எக்ஸ்சேஞ்ச் கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்டொமேட்டா. இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு கிளாஸில் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் லெசனில் வந்து ஹையர் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனை டாபிக் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.